சோமநாதன் என்ற நபர் தன் முதுகில் ஒரு பெரிய மூட்டையைச் சுமந்தபடி ஒரு மலைப்பாதையில் நடந்து கொண்டிருக்கிறான். அந்த மூட்டை அவரது கடந்த கால கவலைகள், தோல்விகள் மற்றும் பயங்களின் அடையாளமாக இருக்கிறது. அவன் முகம் மிகவும் களைப்பாகத் தெரிகிறது. வழிகாட்டியின் வருகை. மலையின் திருப்பத்தில் ஒரு முதியவர், ஒரு ஞானி, அமர்ந்திருக்கிறார். அவர் மிகவும் அமைதியாகவும் புன்னகையுடனும் இருக்கிறார். சோமநாதன் மூச்சிறைக்க அவர் முன்னால் வந்து நிற்கிறான். ஞானியின் கேள்வி, ஏன் இவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று ஞானி கேட்கிறார். அதற்கு சோமநாதன், இது என் வாழ்க்கை, இதை சுமந்துதான் ஆகஸ்ட் வேண்டும் என்று வருத்தத்துடன் கூறுகிறார். ஞானி அவனிடம், இன்னும் சிறிது தூரம்தான் மலை உச்சி, அங்கே செல்ல வேண்டுமானால் இந்த மூட்டையில் உள்ள தேவையில்லாத கற்களை நீ தூக்கி எறிய வேண்டும் என்கிறார். தயக்கத்துடன் சோமநாதன் மூட்டையைத் திறக்கிறான். உள்ளே இருப்பது வெறும் பழைய கற்கள். ஆனால் அவன் அதை தூக்கி எறிய தயங்குகிறான். இவை என் பழைய நினைவுகள், இவற்றை எப்படி விடுவது என புலம்புகிறான். ஞானியின் விளக்கம். ஞானி புன்னகைத்து, நீ சுமப்பது கற்களை அல்ல, உன் மனபாரத்தை. இந்த கல்லை தூக்கி எறிந்தால் மட்டுமே உன்னால் மேலே ஏற முடியும். இறைவனின் அருளைப் பெற உன் கைகள் காலியாக இருக்க வேண்டும். சோமநாதன் ஒரு கல்லாக தூக்கி எறிகிறான். ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அவனது உடல் லேசாக மாறுவதை அவன் உணர்கிறான். மலை உச்சி. அனைத்து கற்களையும் எறிந்த பின் அவன் தாரமில்லாமல் ஓடிச் சென்று மலை உச்சியை அடைகிறான். அங்கே சூரிய உதயம் காட்சியளிக்கிறது. இறை தரிசனம். உச்சியில் அமைதி நிலவுகிறது. சோமநாதன் கண்களை மூடி அமர்கிறான். இப்போது அவனுக்குள் ஒரு பேரமைதி உண்டாகிறது. இறைவன் என்பது எங்கோ வெளியில் இல்லை, பாரமில்லாத மனதிற்குள்தான் இருக்கிறார் என்பதை உணர்கிறான். புதிய மனிதன். சோமநாதன் மலையை விட்டு இறங்குகிறான். இப்போது அவன் முதுகில் மூட்டை இல்லை, ஆனால் அவன் முகத்தில் ஒரு பெரிய தேஜஸ், ஒளி இருக்கிறது. எதையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையுடன் அவன் நடக்கிறான். எனவே நாம் சுமக்கும் கவலைகளையும் நான் என்ற அகந்தையையும் தூக்கி எறிந்தால் மட்டுமே இறைவனின் அருளை முழுமையாகப் பெற முடியும்.